ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு சவுத் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆந்திரா ஸ்டைல் மிளகா சட்னி, இல்லைன்னா கார சட்னி. இது வந்து காரப்பிரியர்களுக்கு. அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு பவுல், ஒரு ஹாஃப் அ பவுல் வந்து சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன், ஒரு 10 பல் பூண்டு, ஒரு 2 தக்காளி தான். இது வந்து நான் 4 தக்காளி எடுத்து வச்சுருக்கிறேன், ஆனால் 2 தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். மிளகா, காஞ்ச மிளகா இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் தண்ணியில் போட்டு ஊற வச்சுருங்க. ஊற வச்சிட்டிங்கன்னா அது வந்து இந்த விதையெல்லாம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக வந்துடும். விதையெல்லாம் இதை மாதிரி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இதை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து பச்சையாக, இது வந்து தாளிக்கெல்லாம் போகிறதில்ல, பச்சையாக அரைக்கணும். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். தக்காளி வந்து 2 தான் எடுக்க போகிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா. அது வந்து இந்த தக்காளி வந்து ஃபஸ்ட்டு பாயில் பண்ணிக்கோங்க. கடாயில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு தக்காளியை வேக வச்சுக்கோங்க. லைக் ஹவு யூ யூஸ் டு டூ ஃபார் பொட்டேட்டோ. அந்த உருளைக்கிழங்கு வேகிறதுக்காக இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஸ்கின் வந்து பீல் பண்ணால் வர்ற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி பீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது எல்லாமே அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சட்னி வந்து மிக்சியில் அரைச்சாச்சு. எல்லாமே வந்து பச்சையாக தான் போட்டு அரைச்சிருக்கு. இதை வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கிறேன். ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் எண்ணெய் வந்து ஜாஸ்தியாகவே ஊற்றிக்கோங்க. ஏன்னா வந்து இது வந்து மிளகா இல்லையா, ஃபுல் அண்ட் ஃபுல் மிளகா காரப்பிரியர்களுக்குன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதனால் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். உளுந்தம்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இது வந்து திஸ் இஸ் வெரி வெரி ஈஸி சட்னி. ஆஃபீஸ் கோயிங் பீப்புளுக்கெல்லாம் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. மார்னிங் எழுந்து நீங்கள் ஒரு இட்லி, தோசை அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த சட்னி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லாவும் இருக்கும், உங்களுக்கு டேஸ்டியாக, கெட்டும் போகாது. இந்த கடுகு உளுந்தம்பருப்பு கொஞ்சம் ஸ்ப்ளட்டர் ஆகட்டும். தக்காளி எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால இது பாருங்கள் ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் இதை ஊற்றிடலாம். நான் இதிலே உப்பு, கல் உப்பு சேர்த்துருக்குறேன். ஏன்னா கல் உப்பு சேர்த்தோம் அப்படின்னா இன்னுமே கெட்டு போகாமல் இருக்கும், அதுக்காக. இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு. நான் கலருக்காக கொஞ்சோண்டு வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். சிம்மிலே வச்சுருங்க, நல்லா கொதிக்கட்டும். உங்களுக்கு இந்த அளவுக்கு தண்ணியாக வேணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். இல்லை ஜஸ்ட்டு நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி வேணும் அப்படின்னா, சாஸ் மாதிரி வேணும் அப்படின்னா அந்த ஸ்டேஜில் இறக்கிக்கலாம். நான் இன்னும் கொஞ்ச நேரம், ஏன்னா இந்த பச்சை ஸ்மெல் போகலை, அதனால் இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் நான் கொதிக்க விடுறேன். கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேனே. வாவ், சூப்பர். இப்போ பாருங்கள், நீங்களே பார்க்குறீங்க, நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் அப்படியே மேலே வந்துட்டுருக்குறது. இதுதான் கரெக்டான ஸ்டேஜு. இதிலே வந்து ஆஃப் பண்ணிடலாம். இது மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி ஈவன் நீங்கள் வெளியிலே வைக்கலாம். வெளியில் வச்சா கூட கெட்டு போகாது.
இன்ஸ்டெட் ஆஃப் டொமேட்டோ, தக்காளிக்கு பதிலாக நீங்கள் வந்து புளி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து புளி சேர்க்கலை, ஏன்னா புளி அவ்வளவுக்கு உடம்புக்கு நல்லது கிடையாது. நீங்கள் கொஞ்சமாக கூட புளி ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, இந்த ஸ்டேஜில் வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், மவுத் வாட்டரிங், அதாவது இப்போவே சாப்பிட்றலாம் போல் இருக்குது. அந்தளவுக்கு ஆந்திரா ஸ்டைல் மிளகா சட்னி இஸ் ரெடி டு சர்வ். மிளகா சட்னி இல்லைன்னா கார சட்னின்னு கூட சொல்லலாம். பட் இது ஸ்பைசி, நல்ல காரம் சாப்பிட்றவங்களுக்கு இது ரொம்ப ஆப்டாக இருக்கும். காரம் சாப்பிடாதவங்க நீங்கள் நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். இது கூட சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். And thanks for watching. For more recipes you can subscribe South Style channel, comment and share with your friends.